ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிறது ஆம்லேட் முட்டை குழம்பு. அதுக்கு இந்த மாதிரி கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இதிலேயே மிளகாய்த்தூளை போட்டு கிண்டிக்கலாம். இதில் மிளகாய்த்தூள் போட்டு கிண்டிட்டு தக்காளி வேணும்னா இதிலே போட்டு நறுக்கி இதில் போட்டு கிண்டிக்கலாம். நான் நறுக்கி அதில் போட்டு கிண்டாமல் அதை இந்த மாதிரி புளியிலேயே கரைச்சி புளியிலேயே தக்காளி இந்த மாதிரி எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். மல்லித்தூள் எல்லாம் இதிலே கரைச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி கரைச்செல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கூட மல்லித்தூள்லாம் போட்டு நீங்கள் கலக்கிக்கலாம். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இந்த மாதிரி கரைச்சிட்டு இந்த மாதிரி குழம்பு கூட்டிக்கணும். நல்லா நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு பாருங்கள். இதில் மிளகாத்தூள்லாம் போட்டேன். போட்டு இந்த மாதிரி ஆம்லேட்டை ஒரு சைடு பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கீத்தாக போட்டுக்கணும். ஆம்லேட் இது மாதிரி பொரிச்சிட்டு இந்த மாதிரி கீத்தாக போட்டுக்கணும். நான் 6 பீஸாக போடுறேன். ஒரு ஆம்லேட்டில் ஒரு ஆம்லேட் பெருசாக ஊற்றிட்டு அதில் 6 பீஸாக போடுறேன். இப்போ இது குழம்புலையே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி கொதித்து வரையில் கத்திரிக்காவை இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கீரி 2 தான் இங்கிட்ட கீரி பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்படி பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு நறுக்கி தண்ணியில் போட்டுறணும். போட்டு இந்த மாதிரி குழம்பு கொதித்து வரையில் இப்படி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அதிலேயே தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் ஊற்றணும். நல்லா கத்திரிக்காய் கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆம்லேட் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல ஆம்லேட்டு அதை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குழம்புல ஆம்லேட்டு போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் 2 கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆம்லேட் குழம்பு ரெடி. பை ஃப்ரெண்ட்ஸ்.